மாமனார் வந்து என்னை வேலைக்கு போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே என்ன வேணால் செஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் மேம். அதனால தான் அப்புறம் சரி நம்ம டியூஷன் எடுக்கலான்னு நான் ஆரம்பித்தேன். அது எனக்கு இன்னைக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொன்னப்போ ஃப்ரெண்ட்ஸ், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறது மாமனாரையும் குறிக்கும். எப்படி அப்பா சூரியனோ அதே போல் மாமனாரும் சூரியன் தான். ஓகேங்களா? அதே போல் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது மாமனார். மரகதம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது 3ஆம் பாவத்துக்கு வந்திருக்கார். ஓகேங்களா? கேது 3ஆம் பாவத்துக்கு வந்து அவங்களுக்கு தெளிவான சிந்தனை, நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சிறப்பாக கொடுத்துருக்காரு. அதே 3ஆம் பாவம் தான் மாமனாரும். கேது மாமனார் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது மாமனார் என்ன சொல்லிட்டார், நீ வெளிப்படக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி மாமனார் சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ அந்த காலத்தில் வந்து பெரியவங்களை மதிக்கிறது அப்படிங்கிற லக்னபாவம் மிக சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு. அவர் சொன்னதை அவங்க கேட்டாங்க. அதனால் சூரியன் சிறப்பாக இருந்தால் கூட சூரியன் அப்படின்றது மாமனாரையும் குறிக்கும். மாமனார் பாவமான 3ஆம் பாவத்துக்கு கேதும் வரும்போது அவங்கள வெளிப்படுத்தவே விடாமல் அவங்கள அந்த குடத்துக்குள்ளே வச்ச விளக்கு மாதிரி அவங்கள வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ சிறப்பாக மிக நல்லபடியாக வந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணை வந்து அவங்க அமுக்கி மூடி வச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.